ரசிகனை ரசிக்கும் தலைவா. அடியா போறதுக்கு முன்னாலே மாமா அனுப்பலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா அதானே கேட்க அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி கேட்கிறாரு. இந்த சீர்திராக்கெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்க அப்பா இப்ப சொத்து தேர விடுத்து என்னை அசிங்கப்படுத்திட்டாரு இந்த கூட்டத்துல. ஆமா தேர விட்டு இறங்கியவே தேர் சாஞ்சிட்டேன். ஆமா ஐயா இந்த தேரனுடைய அச்சாணியானது அயோத்தி கோட்டையை சுத்தி வரும்போதே தெரித்து விட்டது. ஆமா என்னுடைய கையாலெல்லாம் தேரை தாங்கி வந்தேன் என்ற. எப்படி ஒரு பெண்ணாலே தேரை தாங்க முடியுமா? அப்படியா எப்படின்னு கேக்குறீங்களா? இது முன் தலைவியில எனக்கு கொடுத்த சாபம். ஒரு மாமனிதர் கொடுத்த சாபம். அந்த சாபத்தாலே என் கையானது இரும்புகரமாக மாறியது. வரும் கேட்டேன். அன்றைக்கு மறுப்பு சொல்லாமல் கொடுத்தால் போதும் என்ற. சரி என்ற அயோத்தி வழியிலே வாங்க இருக்கக்கூடிய நேரத்தில் சமுத்திரை நாட்டிலே வந்து அந்த சுமுத்திரராஜன் பெற்ற மகள் சுமித்திரை திருமணம் முடித்தார். இவருடைய பட்டத்து தேவிகள் 3 பேர்களை திருமணம் முடித்து மனசோட்டை கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. மண்ணா எங்க 3 பேருக்கு ஒரு குழந்தை இல்லையே. ஒரு புழு பூச்சி இல்லையே. அது என்ன புழுனா என்ன பூச்சின்னா என்னையா? புழுனா பூச்சினா பொம்பளை பிள்ளை. எதுக்கு சொல்லு பாப்போம். விவரத்தை சொல்லு பாப்போம். கேட்கணும். எந்த காலக்காரன் புழுன்னா பொம்பளை பிள்ளை. ஆமா. பூச்சின்னா ஆம்பளை பிள்ளைன்னு சொல்ற. ஆமா. ஏன் அப்படி சொல்றாங்க? அது பூச்சி எனக்கு அப்படியே வித்து தர சொல்லுவானா? எதுக்கு? அப்படி கிடையாது. ஆம்பளை பிள்ளை எப்ப எனக்கு ஏகப்பட்ட சொத்து வேணும்னு கேட்பான். ஆமா பக்கத்து வீட்டை நம்ம பேருக்கு சீக்கிரம் எழுது. எப்படி பட்ட மாத்திரலாமா? சொல்லி விடுங்க. எப்படி ஊர் ஊரா சொல்லி விடுங்க. உங்களுக்கு ஊருக்கு வரவிட மாட்டாங்க பாத்துக்கோங்க. இவர்தான் மாத்தி கொடுத்திருக்காரு. அதான கேட்க நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி பார்க்க முடியாது. சரி பெண் குழந்தையா இருந்தா அம்மாட்ட கேட்கும். ஏம்மா என் வீட்டுல அது இல்ல, என் வீட்டுல இது இல்ல. ஆமா நான் இருக்க மாதிரி இதை நான் கொண்டு போட்டா. ஆமா கழுத்துல போட்டுக்கத நான் கொஞ்சம் போட்டுட்டு போட்டா கழுத்துல போட்டுக்காத. ஒரு நாளைக்கு தாம நான் போட்டுட்டு கொண்டு வரேன் அப்படின்னு கேட்பா. கலத்தி அம்மகாரி கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் குழந்தை தருவாள தரமாட்டா. பிள்ளைக்கு தருவா. அப்புறம் திருப்பி கேட்க கூடாது. அப்ப கொடுத்துருந்தா இருக்கிறதுக்குள்ள கொடுத்துடணும். எனக்கு எப்படி ஒரு நாள் தாங்கன்னா அந்த ஆயுசுக்குள்ள எனக்கு
உனக்குன்னு அர்த்தம். ஆமா அதுக்குதான் மொத்தமா வாங்கிட்டு போறிய இல்ல? ஆமா போகும்போதே எல்லாத்தையும் தான் கொண்டு போறியம்மா. சரியா இருக்கிற உள்ள தொடர்ந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். போகும்போது உங்களால முடிஞ்ச ரெண்டாவது போகும்போது நீங்க அவங்க கேட்ட கொஞ்சத்தை கொண்டு விட்டுருக்கீங்க. சரி, அதுக்கப்புறம் நீங்க நிறைய வாங்கிருப்பீங்க. நிறைய வாங்கிருப்பீங்க ஆ, புது மாடலா வாங்கி வச்சிருப்பீங்க. புது புது மாடலா எனக்கு என் வேலைக்கு புதுசு புதுசா தான் வாங்கிட்டே இருக்கு. பத்தாவதுக்கு உங்க மருமக வேற நிறைய புதுசு புதுசா கொண்டு வந்திருப்பா. சரி, நான் பழசு போட்டுருந்தா நல்லா இருக்கும். அது நல்லா இருக்காதும்மா. அதனால அது சரிதான். அதான் எங்க அம்மா போட்டுக்க புதுசை மட்டும் நான் வாங்கிட்டு பழச போய் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு. என் பழசு எங்க மாமியார் ரொம்ப கெட்டிக்காரு. என்ன சொன்னாங்க உனக்கு கேட்டுதா? சொன்னது உனக்கு கேட்டுதா? பழச புள்ள மாமியாட்ட பத்திரமா வச்சிருப்பான். தெரிஞ்சுக்கிட்டா? இப்ப யாராட்ட அப்படி இருக்கீங்களா ஐயா? கிடையாதுல்ல. இப்பதான் இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சிட்டுனாலே ஒரு பொண்ணுக்கு வீடு ஏறி மாமியார் வீடு. அப்படியா? ஆமா பெண்ணா பிறந்தவங்களுக்கு மாமியார் வீடு தான் சொந்தம். ஆமா பிறந்த வீடு கொஞ்ச நாளைக்கு தான். ஆமா அது வந்து விருந்து கொண்டுட்டு போறோம். விருந்துக்கு வந்துட்டு போறதுதான் பிறந்த வீடு. ஆமா அப்ப நான் இருக்கிறது எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்கணும்? யார்கிட்ட கொண்டு கொடுக்க? மாமியார்ட்ட கொண்டு கொடுத்துரு. ஆமா விருந்துக்கு போற இடத்துல என்ன பண்ணுவோம்? தேவையானதை வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம வீட்டுல வந்து இருக்கோம்ல அது மாதிரிதான். அத மாதிரி. ஆமா பரவாயில்ல, கெட்டிக்காரு பிழைச்சுக்கிடுவேன். உங்க அம்மா சீக்கிரம் அங்க போயிருவான். ஆமா, இருக்கிறதுக்குள்ள ஒன்று வந்துட்டு போக வேண்டியதுதான், வேற வழி இல்ல. பிரச்சனை இல்லை. எனக்கு 2 அண்ணன் இருக்கு. அதனால எங்க அம்மா நல்லா பார்த்துக்கணும். அப்படி சொல்றியா? பரவாயில்ல. அப்ப அவன் குழந்தை என்கிட்ட வந்துருவான்னு நினைக்க. அம்மா என்ன பையனுமா இருக்காங்க என் பையன். அது இருந்தா நல்லது. இல்லன்னா இருக்க முடியா? நீ வாங்குற மாதிரி அவளை என்கிட்ட கேட்டா ஒரு ரூபா வில்லடிக்க போறியா? அத்தனை என்கிட்ட கொண்டு கொடுனா நான் என்ன செய்ய முடியும்? உங்ககிட்ட கேட்க முடியாமா? அதையும் அம்மா அப்பாட்ட கேட்பாங்க. அப்படியா? அங்கே தசரதன் சக்கரவர்த்தி இடத்திலே கையேசி சுமித்திரை 3 பேர்களும் ஆமாம்மா பிள்ளையில்லாத குறைகளை எப்படி சொல்றாங்க தெரியுமா? அப்படியாம்மா? ஏ எங்கடாவா நமக்கு நானும் எந்தரத்து பெண்கள் எல்லாம் 7-8 பிள்ளைக்கு தாயாக இருக்கிறாங்க. தந்தரத்து பெண்களிடம் தலைகுனியும் நாளாச்சு மன்னா. பெண்ணா விரக்கணமா இந்த பூமியிலே வாழணுமா? மன்னாதி மன்னவா என் கணவா ராஜமன்னா. கொஞ்சம் உங்க மாமனுக்கு முந்தின புத்தி பத்தியா? ஆமா அவரு முந்திக்கிட்டே அவன் முந்திக்கிட்டே தான் போவான். சோகத்திலேயே அவரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்படி? சோகத்திலேயே கோபத்துல சிரிச்சாதான் நல்லதா போச்சு. கோபத்துல சிரிச்சுட்டு போனா அவனுக்கு என்னைக்கும் நல்லா இருப்பான. கோபம் அடக்க முடியலையே. அவரு சோகமா இருக்க இடத்துல சிரிப்பாரு, சிரிக்க இடத்துல அழுதுட்டு இருப்பாரு. அப்படியே ரொம்ப கெட்டிக்காரு. அது பழக்கொழக்கம். அந்த மண்ணு வாக்கியப்படுவான். தெரிஞ்சுட்டாலும் மாத்த முடியாது. நம்ம எப்படி மாத்த முடியும்? நம்ம மாத்த முடியுமா? யார் நினைச்சாலும் முடியாது. அவரை மாத்தம்னா முடியாது. அவரை மாத்த முடியாது. அது முடியாது. அங்க தசரத பூமானிடத்துல சொல்லக்கூடிய நேரத்துல ஏமா கவலைப்படுறீங்க? நம்ம பிள்ளைகள் எல்லாம் யாருக்கு சொல்லணும் தெரியுமா? குலகுருவின் இடத்திலே நாம சொல்ல வேண்டும் என்றார். அவ குலகுருவை அழைக்க வேண்டும் என்று அந்த வருஷ நல்ல மகரே நானு அங்க சொல்ல வேணும். விஸ்வாமித்ரா மகரே மகரே நானே இங்க பார்க்க வேணும்.
வந்து என்னுடைய உரையெல்லாம் நேர்க்க வேண்டுமே. ஆனால் குலகுரு நினைச்சால்தான் முடியும். அப்ப குலகுருவை நான் உடனே பார்க்க வேண்டும் என்றார். எப்பா குலகுருவை பார்க்கணும்னா இப்ப உடனே பார்க்க முடியாது. முடியாது முடியாது. ஏன் பார்க்க முடியாது? எனக்கு பார்க்க முடியாது. அவர் கலைமானாக இருக்கிறார். காட்டுல புள்ளி மான்களோடு விளையாடி கொண்டு சந்தோஷமா இருக்காரு. ஆமா இப்ப போய் அவரு கலைச்சு கூட்டு வர முடியாது. கஷ்டப்படும் பாத்தீங்களா? அதனால நீ அழைக்க வேண்டாம், நான் போய் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அந்த வசிஷ்ட மகரிஷியாகப்பட்டவர் விஸ்வாமித்திர மகரிஷியை அழைத்து வருகின்றார். அப்படி அயோத்தி கோட்டைக்கு அழைத்து வரக்கூடிய நேரத்தில் அங்க மாமுனி வரவை எதிர்பார்த்திருக்கிறார் தசரத மன்னர். அப்படி எதிர்பார்த்து இருந்து சுவாமி வாருங்கள் அமருங்கள் என்றார். ஐயா அழைத்த பவன் என்ன சொல்லப்பா என்றார். காரணத்தை சொல்ல சுவாமி நீங்க தானே சொன்னீங்க பட்டத்து தேவியர்கள் 3 பேரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று. அப்படி பட்டத்து தேவியர்களை திருமணம் முடித்து எனக்கு குழந்தைங்கிறது இல்ல, அதனால என் குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்றார். எப்ப உன் குறையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்ட, ஆனால் உன் குறை தீர வேண்டுமே. ஆனால் கர்மம் செய்த கையாலே கர்மம் ஒன்று செய்ய வேண்டும். என்ன சாமி சொல்றீங்க? கர்மம் செய்யணுமா? கர்மம் செய்த கையாலே நீ கர்மம் செய்தால் கண்டிப்பா கை குழந்தை கிடைக்கும் என்றார். அள்ளி அள்ளி கொடுத்த கையால எப்படி நான் கர்மம் செய்ய முடியும்? ஆமா நான் வந்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம கொடுத்த கையில எப்படி இப்படி நான் ஒரு கர்மத்தை எப்படி செய்ய முடியும் என்றார். உன் முன்னோர்கள் எல்லாம் எப்படி உன் மோகாந்தையில் சிபி சக்கரவர்த்தியாகப்பட்டவர் ஒரு குழுவுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். அர்ச்சந்திர மன்னன் பொய் சொல்லாத மன்னனாக வாழ்ந்தார். ஆனால் உன் குலத்தில் எல்லாருமே கர்மம் நாம் செய்திருக்கிறார்கள். வம்சமே கர்மம் மட்டும்தானே செஞ்சிருக்கேன். ஆமா அப்ப குழந்தை வரம் கிடைக்காது. நீ கர்மம் செய்துவா என்று சொல்ல. அப்படி ஆனால் அந்த கர்மத்துக்கு வழியில் சொல்லுங்கள் என்றார். அது சரி என்று எப்படி சொல்றா தெரியுமா? தெய்வம் மோகாவிலே 1000 மதியானை அட்டகாசம் செய்கிறது. அந்த மதியானை ஓரம்பால் எய்ய வேண்டும். என்னது ஓரம்பால் எய்ய வேண்டுமா? நடக்கக்கூடிய காரியமாக இருந்தா முடியுமா? முடியாது என்றார். ஏ தசரதா நீ நினைத்தால் முடியும் என்றார். அப்ப அழகு மன்னன் தசரதன் சக்கரவர்த்தியாக விட்டவர் தேவியர்கள் 3 பேரே கையில் சுமித்திரையோ 3 பேரை தான் அழைத்து வாரும் அம்மா தேவியரே சந்தோஷமாயிருக்க வேணும். கர்மம் செய்த கையாலே கர்மம் ஒன்று செய்தல்லவோ செய்த கை உள்ளங்கை வாங்கி வர மூன்று பேரும் சந்தோஷமா இருங்க. என்ன சாமி சொல்றீங்க? நீங்க அரண்மனையில சந்தோஷமா இருங்க. சரி எனக்கு குழந்தைபுரம் வாங்கி நான் வருகின்றேன். சரி அம்மா. கர்மம் செய்து குழந்தைபுரம் வாங்குகிறேன் என்றார். சரி என்று சம்மதித்து இல்லை எடுத்து பானத்தை எடுத்துக்கொண்ட எங்க வருகிறார் தெரியுமா? காட்டுக்கு வருகின்றார். அப்படி நாடு நகரத்தை கடந்து காட்டு வழி வரக்கூடிய நேரத்தில் அந்த தெய்வம் பூங்காவிலே வந்து தசரத பூமான் எப்படி ஒளிகட்டி அமர்ந்திருக்கிறார் தெரியுமா? அங்க ஒளிகட்டி அமர்ந்தால்தான் மலை யானைகளை எல்லாம் கொல்ல முடியும். இல்லன்னா கொல்ல முடியாது பாத்தீங்களா? ஆமா யானை நம்மள அடிச்சு சாப்பிட்டுறோம் அப்படின்னு சொல்லி தசரத பூமான் அங்கே வந்து ஒளிகட்டி அமர்ந்த நேரத்தில் அன்றைய தினமா மலையான வருவோதையா கண்ணேறது அருந்தவென்று கூட்டம் கூட்டமா வருவோதையா இரவு நல்ல நேரத்தில் மலையானை வந்தல்லவோ கண்ணேறது அங்குதையா கண்ணேறது அங்கும் போது தசரதன் கேட்டாரு யானையது வந்ததென்று உள்ளதோ உண்மையிலே
பானம் அது போடும் போது மின்னல் போல உருகி எல்லோ உருகி பானம் அது வந்து பானங்களும் வாயுதையா பானமது வாழ்ந்த நேரோ மதையானை மாழுதையா புதிய ஒரு நேரத்தில நேர பகரதரும் வருவாரோ ஒளி கட்டி அமர்ந்த நேரத்தில் இரவு நேரத்திலே மதியானைகள் எல்லாம் கூட்டமா வருது. மொத்தமா கூட்டமா அடைச்சுக்கிட்டு வருது. அப்படியா? யானைகள்ல எப்படி வரும் தெரியுமா? எப்படிமா? நான் பார்த்ததே இல்லையே. பார்த்தது இல்ல. ட்ரெயின் பெட்டி வர மாதிரி வரும். அப்படியா? எதுக்கு ட்ரெயின் பெட்டி வர மாதிரி வருது? ஒற்றுமையா வருது. சரி, வழி காட்டுறது எந்த யானை? எந்த அண்ணாச்சி? ஏன்னா வழிகாட்டா உன்ன மாதிரி ஆணி யானையாலும் முடியாது. தெரியும், பெண் யானை தான் கரெக்டா வழியை பார்த்து கூட்டு போவோம். ஆமா, பின்னால வாங்க அப்படின்னு சொல்லி அதாவது எங்க இருந்தாலும் சரி, பெண்கள் முன்னால நடந்தா ஆண்கள் பின்னால வழி நடப்பார்களாம். அது இயற்கை இல்லாமா? அது இயற்கை. அது இயற்கை இல்ல. அது எதுக்கு? அது எதுக்குன்னு கடவுள் படைச்சதே அப்படி படைச்சாரு. கடவுள் படைச்சதே அப்படி படைச்சிருக்காரு. ஆண்னா பெண், பெண்ணுனா ஆணுன்னு படைச்சாரு. அது தெரியுது. பெண்ணுக்கு ஆணு, ஆணுக்கு பெண்ணுன்னு தான் படைச்சிருக்காரு. இல்லைங்கள, ஒரு பெண்ணா பிறந்தவங்க பின்னால ஆணா பிறந்தவங்க எதுக்கு பின்னால போறாங்க? அவங்க பாதுகாப்புக்கு கிடையாது. இப்ப இந்த யானைக்கு பின்னால போகக்கூடியது ஆண் யானை போகுதுன்னா பெண் யானை வந்து பாசத்தோடு அழைத்து செல்லும். எப்படி? பாசத்தோடு கூட்டு போவோம். ஆனா இந்த ஆண் யானை வந்து அப்படி கிடையாது. மதம் பிடித்ததே ஆனால் கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரிதான் பெண்களும் பாசத்தோடு பின்னால பிள்ளைகளை அழைச்சிட்டு போவாங்க. ஆனா பிறந்தவங்க அழைச்சிட்டு போக மாட்டாங்க, அடிச்சு கூட்டு போவாங்க. ஏன் வீட்டுல இரண்டு சொல்ல கேட்டியா? தேவையில சொல்றதே கேட்க மாட்டேங்குது. எங்க அப்பாவும் அதான் சொல்றேன். அதுக்கு 22 வருஷம் தானே ஆச்சு. நம்ம அடுத்தால கொடுத்து கொள்ளலாம். கிடைக்கல 50 வயசுல கொடுத்துருவாரு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், பேர பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்து வாங்கணும். இல்ல, எங்க அப்பா கொஞ்சம் வித்தியாசம். அதுலயும் ஒரு சாக்லேட்ல பொம்மை இருக்கான்னு சொல்றாரு. அடியா, நல்லது தானே. சம்பாத்தியம் பண்ணா அப்படி சம்பாத்தியம் பண்ணாதான் முடியும். இன்னைக்கு பொட்டை புள்ளிய வச்சிருக்கவங்க 50 ரூபா பொருள் 5 ரூபாய்க்கு சொன்னாதான் வாங்கலாம். அதுக்காண்டி 50 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னா பொட்டை புள்ளிகளுக்கு நாங்க மிச்சப்படுத்த முடியாது. தெரிஞ்சுக்கிட்டா? பொட்டை பிள்ளைகளுக்கு இன்னைக்கே நாங்க கொடுத்துட்டா இன்னும் ஏகப்பட்டது கொடுக்க வேண்டி இருக்கு. ஒரு பிள்ளையா இருந்தாலும் இருக்கிறதுதான் கொடுக்க முடியும். எங்க தலைக்கு மேல வாங்கணும்னா பந்தலுக்கு மேல நாங்க 2 பேரும் தான் உட்காந்து காஞ்சிக்கிட்டு இருக்கணும். தெரியுமா? ஒருத்தர் எங்களை தேட மாட்டாங்க. அளவோட இருக்கிறத வச்சு கொடுக்கணும். அளவு மீறி ஆசைப்படக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டா? ஆனால் இந்த தசரத பூமானாகப்பட்டவர் கொடுத்தது ஒரு பானம், பாய்ந்தது 1000 பானமாக பாய்ந்தது. மின்னல் எப்படி உருகி வருமோ அதே போல் பானமானது உருகி வருகிறது. மத யானை மேலே பாய்ந்த நேரத்தில் மத யானைகள் எல்லாம் ஆண்டு விட்டது. விடிந்த ஒரு நேரத்திலே வந்து தசரத பூமானம் வந்து யானைகளை எண்ணி பார்த்தார். எண்ணிருக்காரு. ஆனால் அங்கே மாண்டு இருக்கிறது 999 யானை. 1000 யானைக்கு எத்தனை யானை குறையுதுயா? 2 யானை. ஐயா கட்டதர்ந்த எத்தனை யானையா குறையுது? 4 யானை.
ஐயா தாளக்கரையா, நீதான் வயசுல பெரியவர் கரெக்டா சொல்லிடுன்னு பார்த்தேன். 3 ஏழை குறையுது. ஐயா உடுக்குதரையா சொல்லுங்கப்பா. 8 குறையுதா? யாருக்கு யாருக்கு 8? 8 வைக்கிறது ஆசைப்படாதீங்க. என்ன 8 வந்து நம்பர் ஆகாத நம்பரு. அப்படியா? 8 வேலை போகக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. 8ங்க வார்த்தையை மறக்கணும். ஆமா, 8ங்கிற வார்த்தையை விட்டுறணும். 9ன்னு சொல்லிடலாம். அழிச்சிருமா சொல்லிருக்கேன். இனிமே 8ங்கிறதே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். 9ன்னு சொல்லலாம். தலையை அறுத்துருவாங்க, பாத்துவாங்க. உங்க ரம்யா வேற வேற நேரம் சொல்லி கொடுக்கிறா. ரொம்ப நல்லது, சுத்தம். ஆமா, லைன் போயிட்டு இருக்கு. பேர சொல்லிட்டு இருக்காதியா. கொழுந்தியாளா இருந்தாலும் அதான் கொழுந்தியாளா இருந்தாலும் பேர சொல்லாம சொல்லுங்க. ஆமா, அப்படியே தசரத பூமானாகப்பட்டவர் மத யானைகளை எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மத யானை ஒன்று குறைகிறது. ஒரு யானை குறைவாக இருக்குமே, ஆனால் ஒரு குழந்தை நாட்டு குறைவாக இருக்குமே என்று தசரத பூமானாகப்பட்டவர் தானி மரம் ஒன்றிலே வந்து திரும்பவும் ஒளிகட்டி அமர்ந்திருக்கின்றார். அப்படி அமர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாடான நாடத்திலே அந்த கூடி ஆண்டு வர கொண்டவர் செவியுமா குதூகலம் ஆண்டு வர ஆண்டு ஒரு நாளையில சொத்தால விரைவும் இல்லை. ரொம்ப சுத்தப்படிதான் இருக்கணும். சொத்து சபை ஏகப்பட்டது இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? நஞ்ச பிஞ்ச தோட்டம் உறவு எல்லா செல்வம் இருக்கு. செல்வத்திலே செல்வம் கூட செல்வம் என்ன செல்வம்? அதான் மதலை செல்வம். மதலை செல்வம் இல்லை. யாருக்கு? அந்த கண் மாமணிவர் அஞ்சனை பெண்கொடியார். எல்லா செல்வம் இறந்துட்டாலும் குழந்தை செல்வம் இல்லையானால் அவனுக்கு மதிப்புங்கிறது கிடையாது. அப்படிதானே? அப்படியானால் என்னையா செய்ய வேண்டும்? இருக்கிற சொத்து சுகத்தை தான தர்மம் செய்தாங்க. என்ன கண்டிப்பா ஒரு குழந்தை கிடைக்குமே என்று சொல்லு. எப்படி தான தர்மங்கள் செய்தாங்க தெரியுமா? அது அண்ணா தானே சொல்றாண்டா. கட்டி எல்லாம் கட்டி கட்டி வைத்தாங்க.
சாலை கண்ட இடங்கள் எல்லாம் சத்திரங்களை கட்டி வைத்தார். பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு பால் மண்டபத்தை கட்டி வைத்தார். யார் யாரம்மா? அந்துக்கள் மாமுனிவர் அஞ்சனை பெண்குடியார். ஒரு குழந்தைக்காக இவ்வளவு தான தர்மம் செய்திருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு தான தர்மம் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் முடிந்து தானம் பண்ணிருக்காங்க. நம்ம தானம் பண்ணுவோமா? நம்மளாம் வச்சிருக்கல அப்படி வச்சிருப்போம். நம்ம யாருக்குமே தானம் கொடுக்க மாட்டோம். நம்ம தர்மத்துக்கு வந்தா கொடுப்போம். ₹1 ₹2 கொடுப்போம். அதுக்கு மேல கொடுக்க கூடாது. ₹1 ₹2 கொடுக்கறது. ஆமா, அள்ளி அள்ளி கொடுக்க கூடாது. நமக்கு குறைஞ்சிரும். அப்ப அது சரி, அதையும் கொடுக்கட்டானே. அப்படி இல்லப்பா, இங்கோடி கொடுத்துடணும், அங்கோடி போய் வாங்கிடணும். அங்கோடி போய் வாங்கணும். ஆமா, அது சரிதான். அதான் தான தர்மம். அதுதான் தான தர்மம். போதானம் பாதானம் போகிறதற்கு தானம் கொடுத்தார். அது என்னது ஐயா? போகிறதற்கு தானம் கொடுத்ததால என்னது? அதான் என்ன தானம்னு எனக்கே தெரியும். உனக்கே தெரியல? போகிறதற்கு தானம் என்று சொன்னமையானால் அதாவது வேதம் ஓதக்கூடிய வேதியருக்கும் ஆமா அவங்களுக்கு தானத்தை கொடுத்திருக்காங்க. சரி, அந்த காலத்துல ஆமா. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில வந்து ஒரு வார்த்தை அவங்க சொல்லும் போது தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தை நமக்கு பலிக்குமா? தெரிஞ்சுக்கிட்டா வேதம் ஓதுனாங்க பாத்தீங்களா? இன்னைக்கும் வேதியர் ஓதும் போது கவனமா காது கொடுத்து கேட்கணும். கவனமா 2 காதை கொடுத்து கேட்கணும். நல்லா கேட்கணும். முதல்ல சொல்லுவாரு, முதல்ல பிள்ளையார கூப்பிடுவாரு. அது மட்டும்தான் அர்த்தம் திருத்தமா நமக்கு கேட்கும். ஓஹோ, பிள்ளையார் ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் ஆதிபரா சக்தியே நமக சொல்லு. அதுக்கப்புறம் தெரியாது. ஹரி ராம சுவாமியே நமக, ஓம் கிரீம் சோக. அதெல்லாம் கேட்க அது சொல்றது அடுத்த திருத்தமா சொல்லிட்டு சொல்றேன். அப்படிதானே? அப்ப அந்த வார்த்தையில வந்து என்ன இருக்கு அப்படின்னம்னா சுவாகன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அர்த்தம். எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன அர்த்தம். அந்த மந்திரம் ஓடும் போது நீ ஏடா கூட ஏதாட்டும் பேசிட்டு இருந்தோன்னு வச்சுக்கீங்க, பரமசிவமே நமக்கு பரமசிவமே புரிஞ்சுதா உனக்கு? கண்டுபிடிச்சிருக்கோங்க நம்ம. நீ கண்டுபிடிப்ப, எல்லாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. அதைத்தான் சொல்லுது. வேதம் ஓதக்கூடிய வேதியரை நம்ம தரதுறோம் நினைக்க கூடாது. தெரிஞ்சுக்கிட்டா? அதனால தானம் கேட்டா கொடுக்கிறோம். ஆமா, இல்லன்னு சொல்லாம கொடுக்கணும். அதை கொடுக்கிறோம் அவருக்கு. இது பிள்ளைங்க ஆண் தர்மத்தை செய்திருக்காங்க அந்த காலத்துல. ஆனா அதுலயும் ஒரு குழந்தைங்கிறது கிடைக்கவில்லை. அது குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்துக்கள் மாமனிவர் இடத்திலே அஞ்சனை பெண்ணாகப்பட்டவர் என்ன சொல்றாங்க தெரியுமா? சாமி, நான் சொல்றதை கேளுங்க ஐயா. இருக்கிற சொத்து ஒருத்தெல்லாம் தானம் செய்தாச்சு. நமக்கு ஒரு குழந்தை இல்லையே சாமி. ஒரு குழந்தை வர வேடமையானால் ஆண்டவன் மனம் இறங்கினாதான் நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஆண்டவன் சிவனை நோக்கி அவள் தவம் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய அரண்மனையை எப்படி சுத்தம் செய்தாங்க தெரியுமா? சாந்த கொண்டு தரம்
நாளை நிறை மறக்கான் சொல்லக்கூடாது. என்னடாவா நான் சொல்றதுக்குள்ள நீ சொன்னீங்க எப்படி வரும்? அடுத்த வரை எங்க போவேன்? ஆண்டவன் பகவானை நோக்கி எப்படி நபர் இருக்கிறாங்க தெரியுமா? நரநாளி நெருமரக்கால் நெய் விளக்கை ஏற்றி வைத்தார். தேங்காய் பழம் சூடம் எல்லாம் எடுத்து வைத்து ஆண்டவன் பகவானை மனதிலே நினைத்து அருந்தவமானது இருக்க வேண்டும். அங்க சிவனை நோக்கி எப்படி நபர் இருக்கிறாங்க தெரியுமா? எல்லாம் மணல்கள் வைத்து தூக்கம் இல்லை. பாய் போட்டா தூக்கம் வர மாட்டேங்குது. குறுக்கலாம் வலிக்கா மருத்துவத்தை ஊத்துறோமா? 10வது மாசையில குறுக்கு ஏகமா விளைகிறது, வயிறு விளைகிறது, வாழாலோ போகுது, எனக்கு குறையோ திறகுது. என்னமா வருது தெரியுமா? சொல்ல தெரியலையா? ஏன் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா ஒரு கஷ்டமும் இல்லையா? பொங்கு கொடுத்துருமா? அப்படியா? உடம்புக்கு கஷ்டம் தெரியாது. எவ்வளவு நாள் ஆனாலும் ஒரு குழந்தை பெற்று எடுக்கணும்னா இத்தனை வலியும் அனுப்பிச்சாதான் பெற்று எடுக்க முடியும். ஆமா, சங்கடப்படணும். நீ பட்டிருந்தாலும் உனக்கு அதுல தெரியும். ஒரு நாள் ஆமா, நீ எந்த வலி வந்தாலும் உனக்கு பிள்ளை மறக்காது. உனக்கு இன்னும் பிள்ளை மறக்காது. தெரிஞ்சுக்கிட்டா நீ என்னதான் குடவை திரும்பி வந்தாலும் உனக்கு கிடைக்காது. இந்த ஜென்மத்தில் இல்லை உனக்கு. நான் சொன்னதுதான் அவனுக்கு திருப்பி சொல்ல போறான், வேற இடத்துக்கு சொல்ல போறான். இன்னொரு பிறவி எடுத்து வா. அன்னைக்கு ஆண்டவன் பகவானா உனக்கு மனசு வச்சு அந்த பிறவில இந்த பிறவியா இல்லையாங்கிறது தெரியாது. ஆமா, மானிடரா பிறந்தா கிடைக்கும், இல்ல வேற என்னன்னா என்ன செய்ய முடியும்? பெண்குட்டியா இருக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கு. பெண்குட்டியா கடவுள் படைக்கணும் இல்ல? பெண்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவங்க. ஆமா, நீ புண்ணியம் செஞ்சிருக்கியா? நீ பாவம் பண்ணவன், யாவகத்தை பாவத்தை பண்ணிருக்க. அங்கே அஞ்சனை பெண்ணாகப்பட்டவன் 10வது மாசையில் அவளுக்கு தொடி விடியா வயிறு உழைந்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அது ஆண் குழந்தை பிறந்த நேரத்தில் குளிப்பாட்டி சேனையூட்டி தொப்பல் கொடியறுத்து அந்த குழந்தை கையில எடுத்து பார்க்கிறார். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைச்சா சந்தோஷம் எப்படி இருக்கும்? துள்ளி விளையாடுவாங்க. பிள்ளை பிறந்தோடனே துள்ளி விளையாடிடுவாங்க. பரவாயில்லையா? அப்படி சந்தோஷமாக எப்படி அரண்மனையில இருக்கிறாங்க தெரியுமா? ஆண் குழந்தை கிடைத்த நேரத்திலே ஆனந்தமா இருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும். எப்படி பெயர் கொடுத்தார்கள் தெரியுமா? குருவுக்கு பிள்ளையார் பிறந்தனால் குருபுத்திரன் என்றார். சிவன் அறிய பிறந்தனால் சிவ கைலாசம் குருபுத்திரன் என்று பெயர் கொடுத்து அந்த குருபுத்திர பாலகனை எப்படி வளர்த்து வாராங்க தெரியுமா? நாடு ஒரு மேட்டியம்மா கொழுப்பு ஒரு ஊட்டி நல்ல வளர்த்து வர முடப்பு எல்லாம் நல்ல
வருமானால் கட்டைக்கால் நோகும் அன்று பூமியில விட்டமான பொற்பாத நோகும் அன்று தோட்டத்தில தொட்டில் கட்டி தொடையில நடைபெறுத்தி வளர்த்து வராங்க. ஏன்னா அந்த காலத்துல பிள்ளைகள் எல்லாம் தரையில விட மாட்டாங்க. சரியா? ஏன் பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை. சரி, அதனால அதுல வந்து நடக்கிறதுல இருந்து எல்லாமே மடியிலே வச்சு பாத்துக்கிட்டாரு. பிறகு நேரம் குடுத்து வச்சு பிள்ளைங்க எந்த வீட்டுல தாத்தா பாட்டி இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல பிறக்கிற பிள்ளைங்க என்னைக்குமே குடுத்து வச்ச பிள்ளைங்க தான். அப்ப நாங்க ரொம்ப குடுத்து வச்சோம்மா. ஏன்? ஏன்னா எனக்கு பூட்டியா இருந்தாங்க. அப்படியா? அப்ப நான் ரொம்ப குடுக்கணும் உள்ள பிள்ளை. ஆமாம்மா, நீ ரொம்ப குடுத்து வச்சவதான். யாரும் இல்லன்னா அம்மா எனக்கு 13 வயசு ஆகிற வரைக்குமே 2 பேரும் நல்லா இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் பேசுறது தாங்க முடியாம எங்க பூட்டி முதல்ல பேச வந்துட்டேன். உன் பேச்சு தாங்க முடியாம. ஆமா, உங்க அம்மா கூட என்ன இப்படி பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆமா, முந்திட்டாங்க. சரி, பூட்டி போயாச்சு. சரி, முப்பாட்டம் இருந்தாரா? பாட்டம் போய் எவ்வளவு நாள் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. ரொம்ப கவலையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாம். என்ன செய்ய முடியும்? போனதுக்கு அப்புறம் தானே அந்த கவலை தெரியும். இருக்கிற வரைக்கும் இருக்கும்போது யாருக்குமே அந்த அருமை தெரியாது. அதானே கேட்க ஆத்துல போடல சும்மா போக முடியுமா? எங்க தாத்தா 1 ரூபா தாங்கன்னா எங்க தாத்தா 100 ரூபா எடுத்துட்டாரு. 100 ரூபா தருவாரு. அடிட்டு கொடுப்பாரு. எங்க அப்பாட்ட போய் நான் 50 ரூபா கேட்டா உங்க அப்பா 1 ரூபா தருவாரு. ஆமா, அதுல கணக்கு சொல்லுவாரு. சரி சரி, 100 பைசா. நான் 100 பைசா தந்திருக்கேன், அதை பத்திரமா வச்சு செலவு பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் இன்னைக்கு இந்த கூட்டத்துல எத்தனை ஆட்சி இருக்காங்கன்னு பாத்து வச்சுக்கோ. அத்தனை ஆட்சி நம்ம ஆட்சிதான். உனக்கு தெரியாது, உனக்கு இந்த ஆட்சி எல்லாம் தெரியாது. நம்ம தாத்தா பேர சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆமா, தெரியாத யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அப்படிதானே? அப்பேற்பட்ட குடும்பத்துல நீ வந்திருக்கல, ஒண்ணு தெரியாம இருக்க முடியுமா? எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே? ஆனால் அங்க குருபுத்திரன் போலவராக விட்டவன் அப்படி வளர்ந்து வரக்கூடிய நாளைகள் அந்த குருபுத்திரன் எப்படி வளர்ந்து வருகிறான் தெரியுமா? பாலகனுக்கு வயசு 5 வயதிலே குருபுத்திர பாலகனாகப்பட்டவன் பாடசாலைக்கு அனுப்பணும். எங்க செல்ல நோண்டாம பாருங்க. ஆமா, அப்படியா? அங்க செல்ல பாக்குறதுதான் தெரியும். அப்படி குருபுத்திர பாலகனுக்கு 5 வயதிலே அறிவு பள்ளியிலே சேர்க்க வேண்டும். அறிவு பள்ளியிலே சேர்க்கணும்னா ஆசான இடத்திலே அழைத்து வர வேண்டும். ஏன்னா கல்வி வளர்க்கணும் பார்த்தீங்களா? நல்ல அறிவை ஊட்ட வேண்டும் குழந்தைகளுக்கு. அப்படி ஆசான இடத்திலே அழைத்து வரக்கூடிய நாளையே பாத்தியாராகப்பட்டவர் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அங்க நாள் பார்த்து சரஸ்வதி பூஜை அன்று சான்று கொண்டு தரமழைக்கு சந்தனத்தால் கோலம் போட்டார் பாலாலை தரமழைக்கு பன்னீர்களை கோலம் போட்டார்
ஆமா. நாள் வார்த்தை தினம் குறித்து நல்ல நாளைகளில் கல்வியானது கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நல்ல நாள் வருடத்துல ஒரு நாள் வருது. ஆமா. அப்படிதானே? புரட்டாசி மாசம் சரஸ்வதி பூஜை என்று கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டுமே என்று ஓலச்சுவடி கையிலே எடுத்து எடுத்தானை கை கொடுத்து வாத்தியார் எப்படி சொல்லி கொடுக்காரு தெரியுமா? எப்பா குருபுத்திரா, நான் சொல்றது நீ அப்படியே சொல்லணும், சரியா? அப்படியே சொல்லிடுவேன். கை கட்டி நின்று பாப்போம். வாத்தியார்ட்ட படிக்கணும், கையை கட்டி நிக்கணும். அப்படிலாம் நிக்க கூடாது. கை கட்டி நின்னாதான் சொல்லி கொடுக்க முடியும். சரி, நீங்க சொல்லுங்க, நான் கையை கட்டிக்கிட்டேன். நீ கையை கட்டலன்னு வச்சுக்கியா அப்பா தெரியும். இவனு படிப்பு வந்து சொல்லி கொடுக்க முடியும். மண்டையில யாரும் செய்யாது. ஆமா, அப்படிதானே? அப்படி கை கட்டி நிக்கக்கூடிய நேரத்துல வாத்தியார் எப்படி கல்வி கற்றுக் கொடுக்காரு தெரியுமா? எப்பா என் பின்னால நீ சொல்லிட்டு வா, சரியா? அறிவோம் நன்றாக, அறிவோம் நன்றாக, குரு வாழ்க வாழ்க, குருவே துணை துணை. அறிவோம் நன்றாக, அறிவோம் நன்றாக, குரு வாழ்க, குரு வாழ்க, குருவே துணை, குருவே துணை. நல்ல பிள்ளை, நல்லா படிச்சிருவர், சீக்கிரம் தேறிடுவர். அப்படிதானே? சீக்கிரம் மலையாளத்துக்கு அனுப்ப வேண்டியதான். சீக்கிரம் மலையாளத்துக்கு அனுப்ப வேண்டியதான். இப்ப அனுப்ப முடியாதா? அப்படி குருபுத்திர பாலகனாகப்பட்டவர் எப்படி படித்து வருகிறான் தெரியுமா? குறி வச்சா கரெக்டா வந்து முன்ன வந்து விழுந்து பாத்துக்கோ. அவன் நெத்தியில குறி வச்சிருப்பான்னு நினைக்கேன், தப்பி தவறி கீழே விழுந்துட்டு ஐயா அம்மைக்கு வந்து பையன் வந்து சொல்லிட்டு போறேன். நான் தான் இருந்தேன். இல்ல இல்ல, நான் தான் மறைச்சேன். அப்படியா? அதானே கேட்டேன். அது என்ன தெரியுமா? உள்ளி. அப்படியா? அதான் அங்க இருந்து கரெக்டா குறி வச்சிருக்கா. அது தப்பி தவறி மைக்கு தட்டி கீழே வந்துட்டு என்ன செய்ய முடியும்? ஐயா ஐயா அம்மா காத்துல வந்து கடிச்சிட்டு போறான். நான் தான் எரிஞ்சேன். சத்தம் போடுறாம இருக்காங்க. ஒரு இப்ப மைக் செட்டுக்கு முன்னாடி ஒழிச்சுக்கிட்டான். ஒழிக்காதீங்க, வாமா, ஒண்ணும் பண்ண மாட்டோம். இங்க வா, பயப்படாத, இங்க வா. அது பில்லு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் பிடிச்சிட்டு போவோம், இப்ப பிடிக்க மாட்டோம். எப்ப விரட்டி விட்டுறாதப்பா, பாவம் பிள்ளை, அதை விட்டு தூரம் வரமாட்டா. அப்படி இந்த குருபுத்திர பாலகனாகப்பட்டவன் படித்து பல கலைகளையும் கற்று நடந்து வரக்கூடிய நேரத்தில் வயசு 21 வயது. 21 வயதில் திருமணம் முடிக்க வேண்டும் என்று அவனை 56 தேசமெல்லாம் பெண் பார்த்து வரக்கூடிய நேரத்தில் பெண் கிடைக்காமல் எந்த நாடு வராங்க தெரியாமா? சுந்தரசேனாபுரத்துக்கு வருகின்றார். பட்டு சோறு கட்டிக்கொண்டு பெண் பார்த்து வரக்கூடிய நேரத்தில் கட்ட முதல் கரைக்க வேண்டுமையானால் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும். அப்ப என்ன செய்யலாம்? எங்க ஊர்ல யாரையும் நமக்கு தெரியாது. சரி, இந்த வீட்டுக்காரரை கூட்டு போக்குமா? ஐயா வீட்டுக்காரர பெரிய வேற இல்ல, பெரியவங்க. ஐயா ஐயா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் ஐயா. என்னது குடிக்கிறதுக்கு தண்ணி? அப்படியா? எனக்கு கேட்டது கரைக்கிறதுக்கு புளி வேணும் மாதிரி இருந்தது. அதான் இங்க எதுக்கு புளி கேட்கணும். என்ன செய்ய?
ஒருவேளை கரைச்சு குடிக்கலாம் நினைச்சா வேண்டாம் இருக்கு. ஐயா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க என்று கேட்டார். அப்ப வீட்டுக்காரருக்கு வராரு. ஐயா நீங்க யாரு என்ன விவரம் சொல்லுங்க என்றார். ஐயா நாங்க கட்டமுது கரைக்கணும், குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுங்க என்றார். அப்புறம் சித்திரவல்லியை அழைத்தார். சித்திரவல்லியை தான் அழைத்து எம்மா சித்திரவல்லி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு கொடுமா என்றார். அந்த சித்திரவல்லி பெண்ணாகப்பட்டவன் அவள் ஆளுகால் சம்படுத்து ஒன்போதி கொண்டு தந்தையிடம் கொடுத்தாளா. தந்தையிடம் கொடுக்கும் போது மாமுனிவர் இடமாதிலே பரமாதையும் கொடுப்பாளா. கட்டாமோது கரைப்பாளா. மூன்று நல்ல பேர்களுமே கட்டாமோது கரைக்கல்லவோ. தாம்பூலம் தந்தரித்து பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டு இழைப்பாரு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே சுப்ரஜனம் அண்ணன் கேட்காரு. என்ன கேட்டாரு? ஐயா தெரியுங்களே நல்ல வயிறார சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? சரி எங்க ஊருக்கு வந்திருக்கீங்களா? என்ன விவரமா வந்திருக்கீங்க? என்ன விவரம்? என் பையனுக்கு குருபுத்திரனுக்கு பெண் பார்த்து வந்திருக்கும். பெண் பார்த்து வந்திருக்கீங்களா? பெண்ணு கிடைச்சதா? பெண்ணெல்லாம் கிடைக்கு. பிறந்த ராசிக்கு ஏற்ற பெண்ணு கிடைக்கும். என்ன ராசியில உங்க பையன் பிறந்திருக்காரு? ஏகராசி. ஏகராசியில? ஏகராசியில. அப்ப ஏகராசியில பெண்ணு பாக்குறீங்களா? பெண்ணு பாருங்க. அப்படியா? இப்ப உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா? எனக்கு ஒத்தைக்கு ஒரு மகன். ஒரு மகள். என் மகள் ஏகராசியில தான் பிறந்திருக்கா. உங்க மகன் வந்து ஏகராசியில பிறந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கு ஏக பொருத்தமாச்சு பாத்தீங்களா? உடனே தள்ளி விட்டிடுவோம். விடிகிற வரைக்கும் இருக்கண்டா. அப்படியா? ராசி வேற. என்ன ராசி? மூல ராசி. பிறந்தது மூலம், பூத்தது உத்திரம். உரியில தொங்கும். ஆமா. அதனால தெரியாம ஜாதகத்தை மாத்தி கொடுத்துடலாம். இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் நடக்கு. ஜாதகத்தை மாத்தி பொண்ணு கிடைக்கலையா? ஜாதகத்தை மாத்தி கொடுத்துடணும். மாத்தி கொடுத்தாச்சுன்னா உடனே பொண்ணு கிடைக்கும். யாரு சொன்னா? இன்னைக்கு நிறைய வீட்டுல கேட்டு பாரு, இதைத்தான் சொல்ல போறாங்க. ஆமா, கல்யாணம் முடிஞ்ச பெண்ணுட்டே ஆண்டு கேளு, யாராட்ட ஒரிஜினல் ஜாதகம் வந்ததுன்னு சொல்லட்டும் பார்ப்போம். ஆமா, 10 ஜாதகம் போயிருந்ததுன்னா அதுல 2 ஜாதகம் தான் ஒரிஜினல் ஜாதகம் போயிருக்கும். ஏன்னா குடுக்கறது அவங்க குடுக்கறது ஒரிஜினல் ஜாதகத்தை தான் கொடுப்பாங்க. ஆனா கொண்டு போற புரோக்கர் என்ன தெரியுமா? அவருக்கு 500 ரூபாய் வேணும்னா ஜாதகத்தை மாத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா அப்பதான் வீட்டுக்காரர் நம்மள தேடுவாங்க. ஜாதகம் அவங்க கைக்கு போயிட்டுன்னா நேரடியா அவங்க பேசி முடிச்சிருவாங்க. ஜாதகம் நம்ம கையில இருந்தா தான் நம்மள தேடிடுறாங்க. புரோக்கர் கமிஷன் வாங்க முடியும். அப்பதான் 10 ரூபா வாங்க முடியும். யாருக்கு? 28 ஆக்கிடுவாரு. புரோக்கரே ஆக்கிடுவாரு. அதானே கெட்டினதுக்கு அப்புறம் தானே தெரியும். புரோக்கருக்கும் அவர் குடும்பத்துக்கும் கிடைக்குமாறு வருமானம், வாங்கிட்டு போன வருமானத்தை தாண்டி கிடைக்கும். அந்த குருபுத்திரனுக்கு இரவோடு இரவாக சித்திரவழி வெண்ணாலை திருமணம் முடித்து கிருஷ்ணாபுரி வட்டணத்துக்கு வருகின்ற அந்த கிருஷ்ணத்தைக்கு வரக்கூடிய நேரத்துல மூலத்து மருமக முத்தத்துல கால எடுத்து வைத்தா. முத்தத்து மாமியார மூலையில சாத்திட்டா. மாமியா போய் சேர்ந்தாச்சு. மாமனாருக்கு 2 கண்களும் குருடு ஆகிவிட்டது. மாமனார விட்டு திண்ணையில அமர்ச்சிதா. மாமாவுக்கு கூழ் வார்த்து கொடுக்கிறார். இப்படி பல காலமாக அந்த கிருஷ்ணாபுரி வட்டணத்துல இவரை நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளை இனத்திலே இந்த குருபுத்திரமணன் என்ன நினைத்தால் தெரியுமா? நாமல் வேட்டையாட வேண்டும், வேட்டைக்கறி சாப்பிட வேண்டும். வேட்டையாட போகணும்னா நாய்கள்லாம் வேணும். அப்படி நாய்களையும் சேகரித்து
இந்த குருபுத்திர மன்னன் காட்டில் வந்து வேட்டையாடி வருகின்றார். அப்படி வேட்டையாடி வேட்டை கறிகளை எல்லாம் அரண்மனையில் கொண்டு வந்து சித்திரவள்ளி இதை ஒவ்வொன்றும் தனித்தனியா சமைக்க வேண்டும் என்றார். எனக்கு இப்ப குளிக்கிறதுக்கு வெள்ளி போட்டு கொடுக்கின்றார். என்ன சரி சமையல் பண்ண சொல்றீங்க, தனித்தனியா நான் சமைக்கணும், அதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, எண்ணெயும் அரப்பம் கொடுக்கிறேன், நீங்க ஆற்றுல போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி என்று சொல்லி குருபுத்திர மன்னனாகப்பட்டவர் எண்ணெயும் அரப்பையும் வாங்கி ஆற்றுக்கு வரக்கூடிய நேரத்தில் சித்திரவள்ளி எங்க வாராதரியம்மா வேளாறு வீட்டுக்கு வர்றா. வேளாறு வீட்டிலே வந்து வானை எப்படி கேட்கிறா தெரியுமா, அண்ணா அண்ணா வேளாறுண்ணா பணம் ஒன்று வேணும் மண்ணா, கத்து ரெண்டு வேணும் மண்ணா, சித்திரவள்ளி கேப்பாள சித்திரவள்ளி கேக்குமா வேளாறும் கொடுப்பா வாங்கியோ சித்திரவள்ளி வாரணோனா தன்னவே சித்திரவள்ளி தானே கரியதோ சமைத்தாள் கரியதோ சமைத்தல்லவோ சமைத்தாள் சித்திரவள்ளி தானே அப்படி சித்திரவள்ளி பெண்மணியா வேளாறு வீட்டிலே வந்த வாணி ஒன்று வாங்குகின்றார். அந்த காலத்து பானை, அந்த காலத்து பானை தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்படியா? நம்ம ஆசிரியர் சொல்லுவாங்க அந்த காலத்து பானை பறவை கேட்க போறியா? அப்படியா? இப்ப இறங்கி போண்டா இங்க இருந்த கேளு, ஆட்சி கரெக்டா பதில் சொல்லுவாங்க. உனக்கு கேட்காதாப்போ? அப்படியா? அந்த காலத்து பானை பானை வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப நம்ம வீட்டுல குத்துச்சட்டி இருக்கு பத்தியா, அத மாதிரி இருக்கும் பானை. அவ்வளவு பெருசுதான் பானை இருக்கும். தெரிஞ்சுட்டா? மண்பானை ஒத்த கையில தூக்க முடியாது, தூக்க முடியாது. ஆனா அந்த காலத்துல ஆச்சு அது ஒத்தையில தலையில தூக்கி வச்சிருவாங்க. ஆமா, ஒரு பானை இடுப்புல இருக்கும், ஒரு பானை தலையில இருக்கும், அப்படி சுமந்து வந்திருக்காங்க. தெரிஞ்சுட்டா? அப்ப அந்த பானையானது சித்திரவள்ளி கலந்தார் போல எடுத்தார். 2 தட்டு வாங்குறார். என்ன தட்டு? 2 தட்டுனா இப்ப சிலர் தட்டு கிடையாது, அதுதான் ஒலமுகை. பானையை மூடி வைக்கக்கூடிய தட்டு. அப்படி அப்படி சொன்னாதான் உனக்கு புரியுமா? அதானே கேட்கிறேன். எந்த விழாவை போய் முடிச்சது? நான் சொன்னா சரி சொல்லிட்டு போட்டு விட்டேன். நீ விளக்கு நிறுத்தி கேட்கிறா? அதான அதுல ஒரு தட்டுல கூழ் வார்த்தார், ஒரு தட்டு மூடி வைக்கிறார். அதை அரு சுவையோடு அனைத்து சமைத்தார். மாமாவுக்கு கூழ் வார்த்து கொடுத்தார். மன்னனுக்கு அரு சுவையோடு கறியை சமைத்து வைத்தார். பரவாழை இலையை உரித்தார், பழம் கொண்டு வைத்தார். அங்கே கறி சோறுகளை எல்லாம் எடுத்து வைத்தார். மன்னன் நீராடி வருகின்றார். அண்ணா அமருங்கள் என்றார். அந்த குருபுத்திர மன்னனாகப்பட்டவர் அமர்ந்தார். அங்கே அன்னத்தை இலையை எடுத்து வைத்தார், கறி சோறை எடுத்து வைத்தார். அந்த குருபுத்திர மன்னனாகப்பட்டவர் சோறும் கரியுமாக பிணைந்து உருண்டை சோறு எடுத்து வாயில் எடுத்து வைக்க போறான். அப்பதான் பெத்த தகப்ப யாவும் வருது. 12 வருஷத்துக்கு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு தான் தகப்ப யாவும் வந்திருக்கு. ஏடு கேட்கலாம், நம்ம கட்டிட்டு வந்தவன் நல்லவன். அப்ப நல்லவன் நம்ம தந்தையும் நல்ல முறையில கவனிச்சிருப்பாங்க. நம்ம அப்பாவை நல்லா கவனிச்சிருப்பாங்கிறதுலதான் தந்தையை நினைச்சு பார்க்கல. ஆமா, ஏன்னா நம்ம அம்மா இருந்தாலும் மாட்டோம் சரி, மாமியார் மருமகன் சண்டை வரண்டு சொல்லலாம். ஆமா, நம்ம அம்மாவோ இல்ல. அப்ப நம்ம அப்பா மட்டும்தான் இருக்காரு. ஆமாமா, அப்பாவை நல்லதானே கவனிச்சிருப்பான். இது வரைக்கும் நம்ம அப்பா நம்ம குறை சொன்னது இல்ல, சொல்லல. அப்ப நம்ம பொண்டாட்டி கெட்டிக்காரிதான் அப்படின்னு நினைச்சுதான் அத்தனை வருஷ காலம் அவன் பதில் சொல்லாம இருந்தவன். அன்னைக்கு அந்த கறி சோறு சாப்பிட போகக்கூடிய நேரத்தில் தந்தை ஞாபகம் வரக்கூடிய நேரத்துல
எப்பா அப்பா ஒரு உருண்டை சோற கொண்டு கொடுப்போம்னு சொல்லி ஒரு உருளையாக திரட்டி கொண்டு குருபுத்திரன் நந்தி இருக்கும் இடத்துக்கு வருகின்றார். அப்பா இதோ அன்னத்தை அருளுங்கள் என்றார். ஊத்துப்பா வாயில் ஒய் வாயில நல்ல கைய வச்சியா அத வச்சுட்டு இங்க மயக்க பார்க்க மயக்கு கிட்ட போவாத அம்மா தெரிஞ்சுக்கிட்டா அப்படியே எப்ப ஊத்தோடு சொல்லி கைய வச்சாரு. ஆனால் அந்த குருபுத்திரம் மன்னனாகப்பட்டவர் இடது கை மேலே வலது கையை வைத்து ஒரு உருளை அன்னத்தை கொடுத்தார். அப்பா அருந்துகள் என்று உடைத்த உடனே அந்த அந்தக்கண் மாமனவராகப்பட்டவர் அன்னத்தை அருந்துகின்றார். அப்பா நம்ம நாட்டுல பஞ்சம் நீர்ந்ததாப்பா 12 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான்ப்பா அருந்துவையோட சாப்பிடுறேன். அப்படியா? ஏன்பா இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்லையா? இதுவரைக்கும் நான் கூழ் மட்டும்தான் சாப்பிடுறீங்க, அன்னத்தை அருந்தவில்லை என்று சொன்ன உடனே குருபுத்திரனுக்கு கோவம் வருது. கட்டாரம் ஒரு உருண்டை சோறு சாப்பிட கூடாதா? பேட்டரியாரிக்கு அடியை கொண்டுட்டு வந்தாங்க. ஒரு உருண்டை சோறு சாப்பிட கூடாதா? நிறைய சாப்பிட போறது இல்லையே, நிறைய சாப்பிட்டுட்டு அப்பா கொடுத்திருக்கலாம். அவன் யாரும் எங்க போய் உழுது பார்த்தீங்களா? அந்த குருபுத்திரம் மன்னன் இந்த பாவத்தை தொலைக்க வேணுமானா காசிக்கு போனா நம்ம வந்திராது என்ற அவதியம் போராடே அவதியம் கட்டி கொண்டு தந்தையரை தான் எடுத்து அவதைகள் சுமைத்து வருவானா ரசிகனை ரசிக்கும் தலைவா